கைஸ் 1K ஃபாலோவர்ஸ் வரது ரொம்ப டஃப்பான காம்படிஷனாக இருக்கும் போல இருக்குது. ஏன்னா டெய்லியும் நம்ம சேனலில் நல்ல நல்ல வீடியோஸ் போட்டு தான் இருக்கோம். அப்புறம் எப்படா எங்கடா மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது தான் தெரியுது, வீடியோ குவாலிட்டி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், அது கொஞ்சம் இஷ்யூ இருக்க தான் செய்யுது. கண்டிப்பாக நான் இப்போ வந்து நார்மல் மொபைல் தான் யூஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக நல்ல மொபைல், நல்ல கேமரா மொபைல் வாங்கி நல்ல கண்டென்ட், நல்ல பெஸ்ட்டான கண்டென்ட் உங்களுக்கு வந்து நான் கொடுப்பேன். ஸோ நான் முழுசாக வந்து உங்களை நம்பி தான் இருக்கேன். ஸோ நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போது நம்ம கண்டென்ட்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். ஒரு பொண்ணு தனியாக சம்மந்தமே இல்லாமல் ஒரு வீதியில் டான்ஸ் ஆடிட்டு வந்திருந்திருக்காங்க. அங்கே ஒரு ஃபெஸ்டிவல் கிடையாது, எந்த ஒரு மியூசிக்குமே கிடையாது. ஆனால் அந்த பொண்ணு மட்டும் தனியாக ஆடிட்டு இருந்திருக்காங்க. சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு டான்ஸ் பிடிக்கும் போல் அதனால் ஆடுறாங்கன்னு சொல்லி கண்டுக்காமல் விட்டுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக 6 நாளாக டான்ஸ் ஆடிட்டே இருந்திருக்காங்க. இந்த சம்பவம் 1518 யூரோப்பில் இருக்கிற ட்ராபர்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடக்குது. அந்த பொண்ணு தனியாக ஆடிட்டு இருந்ததை பார்த்த சில பேர் அவங்களோட ஜாயின் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஜாயின் பண்ணவங்க ஒரு வாரத்தில் 30 பேர், அப்படியே 2 வாரத்தில் 60 பேர், ஒரு மாதத்தில் 400 பேர் அவங்களோட சேர்ந்து நான் ஸ்டாப்பாக டான்ஸ் ஆடிட்டு வந்துருந்துருக்காங்க. அப்படி கண்டினியூஸாக ஆடிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தராக வாந்தி மயக்கம் வந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. பட் சுற்றி இருக்கிறவங்க யாரும் அதை கண்டுக்கவே இல்லை. மீதி இருக்கிற பேர் தொடர்ந்து ஆடிட்டே தான் இருந்திருக்காங்க. நினச்சி பாருங்கள், அந்த இடத்துல ஒரு ஃபெஸ்டிவல் கிடையாது, மியூசிக் கிடையாது, சம்மந்தமே இல்லாமல் ஒரு மாதமாக 400 பேர் அந்த இடத்துல ஏன் ஆடிட்டு இருந்தாங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் அதுக்கு விடையே கிடையாது. அவங்களுடைய ஆட்டத்தை யாராலையுமே தடுத்து நிறுத்தவே முடியல. ஏன்னா அந்த ஊரே பைத்தியம் முடிச்ச மாதிரி தான் ஆடிட்டு இருந்திருக்கு. அந்த இடத்துக்கு போலீஸ், டாக்டர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒரு பொண்ணுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்திருக்கு, ஃபியர் அதிகமான காரணத்தினால அவங்க ஆடிட்டு இருந்திருக்கலாம். அதை பார்த்துட்டு சில பேர் இம்ப்ரெஸ் ஆகி அவங்களோட இன்வால்வ் ஆகிருக்கலாம். இது ஒரு சைக்காலஜிக்கல் பிரேக் டவுன் தான் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, ஏதோ ஒன்று அவங்கள ஆட்டி படைச்சிருக்கு, இப்படின்னு ஒரு மிஸ்ட்ரி இருக்குது. பட் என்ன இருந்தாலும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இதுக்கு இன்னும் விடை கிடையாது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை.